வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு சியா சீட் பாயசம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அருமையாக வந்ததுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல சியா சீட்ஸில் இவ்வளோ நல்லா பாயசம் தயாராகும்னு. ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஒரு நல்ல ஹெல்தியான நோ குக் பாயசம் ரெசிபி. சுத்தமாக நம்ம இதில் எதுவுமே குக் பண்ணவே தேவையில்லை. வெறும் அந்த கேஷ்யூ நட் தான் ஃப்ரை பண்ணணும். மீதியெல்லாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம தயார் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஃபலாடா பியூர் அண்ட் ஷுர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. இந்த கம்பெனிலேருந்து ஏற்கனவே ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ரிவ்யூ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இவங்க கம்பெனி எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிற தொட்டு எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி அண்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ரொம்பவே அருமையான ப்ராடக்ட்ஸ். எங்கள் அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ், கோகோனட் சுகர், கோகோனட் மில்க். கோகோனட் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுங்க. எஸ்பெஷலி பெப்பர் பவுடர் அண்ட் கோகோனட் ஆயில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஹனி கூட ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கம்பெனிலேருந்து. ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஃபலாடா பியூர் அண்ட் ஷுர் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லா ப்ராடக்ட்டும். முதல் நான் சியா சீட்ஸை அளந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். 6 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தங்க. 6 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 4 பேர் நம்ம அந்த பாயசம் சாப்பிடலாம். நான் கோகோனட் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கோகோனட் சுகர் யூஸ் பண்ணுறது. எனக்கு அளவு தெரியல. ஸோ நான் இந்த ரெசிபி தயார் பண்ணுறப்போ நான் டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கினேன். அல்டிமேட்டாக நான் ஒரு 1/2 கப்பு கோகோனட் சுகர் சேர்த்துங்க. முதல்ல இந்த சியா சீடும் இந்த கோகோனட் சுகரும் மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ இந்த சியா சீட் ரொம்பவே பாப்புலராக இருக்குது இன்டர்நெட்டில். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பொடியெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக வந்ததுங்க இந்த சியா சீட் பாயசம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சேன். 3 to 4 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அந்த சியா சீட்ஸ் நல்லா டபுள் த அமௌண்ட் ஆகணும். மூடி போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போது கார்னிஷ் பார்த்துக்கலாம். நான் அதுக்கு கார்னிஷிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கோகோனட் ஆயிலுங்க. கோகோனட் ஆயில் ரொம்பவே ஹை குவாலிட்டி கோகோனட் ஆயில் இவங்களுக்கு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது. குக்கிங்க்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இவங்க கோகோனட் ஆயில். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் பல், கேஷ்யூ நட். இந்த தேங்காய் பல்லேருந்து அந்த பொட்டு மேலே எடுத்துகிட்டு சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம இந்த ரெசிபி தயார் பண்ணோன்னு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுறோம். ஒரு ஃப்ரை பேனை மிதமான தீயில் ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த கோகோனட் ஆயில் சேர்த்துக்கினேன். இந்த கோகோனட் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் தேங்காய் பல்லும் கேஷ்யூ நட்டும் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்களோட லிஸ்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் பிளாக் போஸ்ட் கூட போஸ்ட் பண்ணுறாங்க. பிளாகோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே தீயக்கூடாதுன்னு. நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க. கேஷ்யூ நட்டும் அந்த தேங்காவும் அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம இந்த பாயசம் ரெடி பண்ணிடலாம். 4 மணி நேரம் இந்த சியா சீடு ஊறினதும் நல்லா ஊதி பெருத்துருக்கு. டபுள் த அமௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் நான் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். இதில் மிக்சிங் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற தேங்காய் பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு அந்த சியா சீட்ஸு. எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் நான் சேர்க்க வேண்டியதாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கணுங்க. பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க.
இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கோகனட் சுகரும் சேர்த்துக்குவேன். நான் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்குவேன். வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் இது நிறைய கொடுக்கலாம். சியா சீட்ஸ் இஸ் ரிச் இன் மினரல்ஸு. ரொம்பவே அருமையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் சுகர் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கினேன். ஸோ இந்த ரெசிபி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுற தொட்டு இந்த மாதிரி ஆச்சுங்க. பட் நான் திருப்பியும் ட்ரை பண்ணுறதா இருந்தாக்கா இந்த சியா சீட்ஸை முன்கூட்டியே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துப்பேன். இப்போ நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கினேன். சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டேன். அந்த கோகனட் சுகர் வந்து அருமையாக இருந்ததுங்க. பாயசத்துக்கெல்லாம் ரொம்பவே அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. நான் அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. மண்ணெல்லாம் அவ்வளோ இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாயசங்க நம்ம வந்து நிறைய ஹல்வாஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜாகரி நம்ம அது யூஸ் பண்ணலாம். ஜாகரியில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க இப்போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த கோகனட் சுகர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாயசம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் அதில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கினேன். அவ்வளோதாங்க. இது மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் வந்து குக்கிங்கே இல்லை, ஜஸ்ட் அந்த முந்திரி தான் வறுத்தேன். மற்றபடி எல்லாமே அந்த சியா சீட்ஸ் ஊறுனாக்கா மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டோட அருமையாக வந்தது. நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.